நான் உங்கள் பின்சி. வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு மட் செல் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மட்டில் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரெண்டு பொருள் தான் தேவை, சிங்க் பிளேட்டும் கார்பன் ராடும். இந்த கார்பன் ராடு இல்லை அப்படின்னா நீங்கள் கிராஃபைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த பென்சிலோட டிப்பை தான் நம்ம கிராஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம கரண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க மட் செல் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம இதே மாதிரி ஒரு செல் எடுத்துக்கணும். நான் எவ்ரிடே எடுத்திருக்கேன். உங்களுக்கு எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஹேனியோட டாய்ஸ்லேருந்து தீந்த செல்லு தான், இல்லை கிளாக்லேருந்து நம்ம தீந்த செல்லு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம்ல, அந்த செல் எடுத்தால் போதும். ஸோ இதுக்கு உள்ளாடி தான் இருக்குது சிங்க் பிளேட்டும் கார்பன் ராடும். ஸோ நம்ம இதில் இருக்க ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டில் கலத்தி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம இதுக்கு மேலே இருக்குல்ல, இந்த ஒரு கோடு இருக்குது, இதை ஃபஸ்ட்டில் கலத்தி எடுத்துடலாம். நம்ம இப்போ இதுக்கு மேலே இருக்க இந்த கவரை கலத்தி எடுக்கணும். அதுக்காக நான் ஒரு டெஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிட்டாலும் ப்ராப்ளம்லாம் இல்லை. ஈஸியாக நம்ம கலத்தி எடுத்துடலாம். இதை சின்ன பிள்ளைங்க யாரும் ட்ரை பண்ண வேண்டாம், இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ கையில் கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நம்ம கவரை கலத்தி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குது. ஸோ நம்ம அதையும் கலத்தி எடுத்துக்கணும். ஸோ இதுவும் ஈஸியாக கலந்து வந்துட்டுருக்கு. நம்ம இப்போ சூப்பராக கலத்தி எடுத்தாச்சு. இனி நம்ம இந்த பார்ட்டையும் கலத்தி எடுக்க போகிறோம். ஸோ இதையும் நம்ம ஈஸியாக இப்போது கலத்தி எடுத்தாச்சு. இதுதான் கார்பன் ராடு, இது குச்சி மாதிரி இருக்குல்ல, இதுதான் கார்பன் ராடு. அதுக்கப்புறமா இது சிங்கிள் பிளேட், இது ரெண்டும் தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் இதை எடுத்துடலாம். நான் அதுக்காக ஒரு ஸ்ட்ரிப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். ஆமாம், வந்துடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு தேவை, இதை வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இனி இந்த எண்டை கட் பண்ணணும். அதுக்காக ஹாசா பிளைடு எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போது இதை கட் பண்ணியாச்சு. இனி ஒரு சிசர் வச்சு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதுக்கு உள்ளாடி இருக்கிறத நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்ம இப்போது சிங்க் பிளேட்டும் கார்பன் ராடும் எடுத்தாச்சு. இது கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. ஸோ நம்ம இனி ஒரு சுத்தியல் வச்சு இதை தட்டி கரெக்டாக ஷேப் ஆக்கி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஷேப் ஆக்கி எடுத்தாச்சு. இனி நம்ம ஒரு சைடில் ஒரு ஓட்டை போட போகிறோம், ஒரு சின்ன ஆணி வச்சு. ஒயரை நம்ம இதில் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதில் ஒரு ஓட்டை போடுறோம். ஸோ நான் இதில் ஒரு ஓட்டை போடுறேன். சிங்க் பிளேட்டு ஆனோடு, ஸோ நெகட்டிவ் சார்ஜை இது ப்ரொடியூஸ் பண்ணும். கார்பன் ராடு வந்து கேதோடு, ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணும். அது கூடவே நான் கொஞ்சம் மண் எடுத்து வச்சுருக்கிறேன், அது நமக்கு எலக்ட்ரோலைட்டாக ஒர்க் ஆகும். நான் இப்போ 3 சிங்க் பிளேட்டும் 3 கார்பன் ராடும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம 3 விதமாக பண்ண போகிறோம். ஒன்றில் மண்ணும் தண்ணியும் விட்டு செக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா மண்ணும் உப்பு தண்ணியும் விட போகிறோம். அதுக்கப்புறம் மண்ணும் வினிகர், இப்படி 3 விதமாக பண்ணி நம்ம வால்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இல்லை நம்ம இதில் எல்லாமே ஒயர் கனெக்ட் பண்ணலாம். நம்ம இனி எடுத்து வச்சுருக்கிற சிங்க் பிளேட்லேயும் கார்பன் ராட்லேயும் நம்ம இந்த ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் நம்ம சிங்க் பிளேட்டில் ப்ளூ கலர் ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். நான் இப்போது 3 ப்ளூ கலர் ஒயர் வச்சு சிங்க் பிளேட்டை கனெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இனி கார்பன் ராடில் எல்லோ கலர் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் சேம் கலர் கூட எடுத்துக்கலாம். நமக்கு கலர் வித்தியாசம் தெரிகிறதுக்காக தான் நான் இப்போ 2 கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே கலர் எடுத்துக்கிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை.
நம்ம இப்போ சூப்பராக கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டில் உப்பு தண்ணி ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போட போகிறேன். அதில் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டதுக்கப்புறமா நான் கல் உப்பு எடுத்துருக்கிறதுனால இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இது கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு நல்லா கரைஞ்சாச்சு. இனி இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி ஒரு 3 கப் எடுத்து இதில் நம்ம மண் ஃபில் பண்ணிக்கலாம். நான் இப்போ 3 கப்லையும் ஃபில் பண்ணியாச்சு. இனி நம்ம ஃபஸ்ட்டு கப்பில் தண்ணி விடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கப்பில் தண்ணி விட்டாச்சு. இனி நம்ம செகண்ட் கப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உப்பு தண்ணி விடலாம். நம்ம தேர்ட் கப்பில் வினிகர் விட போகிறோம். வினிகரில் ஆசிட் தன்மை இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் தேர்ட் கப்பில் வினிகர் விட்டு செக் பண்ணுறோம். நான் இப்போ எடுத்து வச்சுருக்க சிங் பிளேட்டையும் காப்பர் ராடையும் இதில் செட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டில் நம்ம இந்த எண்டில் செட் பண்ணிக்கலாம் சிங் பிளேட்டை. அதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம காப்பர் ராடை செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கப்லேயுமே செட் பண்ணிக்கோங்க. இதை இனி நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டில் தண்ணியில் எவ்வளோ வால்ட் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரண்ட் வருது 1.19 வால்ட் வருது. இது தண்ணியில் நம்ம செக் பண்ணது. இனி நம்ம உப்பு தண்ணியில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உப்பு தண்ணியில் 1.31 வால்டேஜ் வருது. நம்ம இனி வினிகரில் செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணியோட நம்ம உப்பு தண்ணியில் தான் வால்டேஜ் கொஞ்சம் கூடுதல் வருது. ஸோ நம்ம இனி வினிகரில் செக் பண்ணி பார்க்கலாம். வினிகரில் 1.46 வருது. ஸோ எல்லாத்தையும் விட வினிகரில் தான் வால்டேஜ் கொஞ்சம் கூடுதலாக வருது. நம்ம இனி இதை சீரியலாக கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற செல்லை எல்லாமே இனி நம்ம சீரியலாக கனெக்ட் பண்ணலாம். நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ எல்லாத்தையும் சீரியலாக கனெக்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம கரண்ட் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ 3.54 வால்டேஜ் வருது. நம்ம இனி ஒரு எல்இடி பல்பு வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம இனி இந்த எல்இடி பல்பு எரியுதான்னு பார்க்கலாம். சக்சஸ்! ப்ளூ கலர் லைட்டு எரியுது. கேமராவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல. லைட்டு சூப்பராக எரியுது. வித்தியாசம் நான் காட்டி தரேன். நம்ம மண்டே எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நமக்கு எல்இடி லைட் சூப்பராக இருந்துச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் எக்ஸிபிஷனுக்கு எல்லாமே கொடுத்து விடலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு எல்லாத்துலேயுமே 1 வால்ட்டுக்கு மேலே வால்டேஜ் வந்திருக்கு. நமக்கு வினிகர் விட்டதில் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக வால்டேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.